ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ஆடி 18க்கு முன்னாடி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வலிச்சு விட்ருந்த வீடியோ போடுறேன்னு ஷார்ட்ஸ் வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து வீடு வாசல் வலிக்கிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்புலேருந்து ஆரம்பிக்கிற வேலை. செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் அடுப்பெல்லாம் நல்லா சோப்பு போட்டு கழுவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் நனைச்சி துணியை வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துடுறது. நம்மளது பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு அடிச்சிருக்கு இல்லைங்களா, அடுப்புக்கிட்ட எப்பவுமே வந்து நம்ம சமைக்கும் போது இந்த தாளிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செவுத்துலியில் எல்லாமே பட்டு பட்டு அந்த வெள்ளை கலர் சுண்ணாம்புக்கு அப்படியே காரையாக ஒரு மாதிரி தெரியும். அதனால் அதெல்லாம் சுண்ணாம்பு அடித்து விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வலிச்சு விட்டாச்சு. அப்புறம் விளைக்கழுவுற இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அந்த அங்கி சுண்ணாம்பு அடிச்சிருக்குங்காட்டி நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஒரு வாரம் தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த இடம் அந்த சுண்ணாம்பெல்லாம் போயிடும். தண்ணி பட்டு பட்டு ஒரு மாதிரி கரையாட்டம் ஆயிரும். அதனால் நம்ம எப்போ வீடு வலித்தாலும் இந்த அடுப்புக்கிட்டேயும் இந்த பைப்புக்கிட்டையும் நீட்டாக கழுவி விட்டுட்டு நல்லா சுண்ணாம்பு வந்து 2 கோட்டிங் 3 கோட்டிங் நல்லா திக்காக கரைச்சி எப்போவுமே அடித்து விட்டுருவோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்தது. அடித்து விட்டு காயவே இல்லை சீக்கிரமாக அந்த பைப்புக்கிட்ட மட்டும். நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு டைம் அடித்து விட்டுட்டு காஞ்சிச்சு. இப்போ காஞ்சங்காட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது கோட்டிங் அடித்தேன். 2வது கோட்டிங் அடித்து தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அது ஈரமாக இருக்கும்போது அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஈரமாக தெரியுது. காஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா க்ளீனாக ஒயிட்டாக நல்லா அந்த இடம் வந்து புதுசு போல் தெரியும். பார்த்திங்கன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே வலிச்சிடலாம் பெட்ரூம்லன்னு சொல்லி எல்லாம் கூட்டி ஒவ்வொரு ரூமாக கூட்டி கூட்டி சுத்தம் பண்ணி வலிக்கிறதுனா கூட சீக்கிரம் வலிச்சிடலாம். ஆனால் ஒவ்வொரு பொருளும் எடுத்து வச்சு கூட்டி ஒட்டறை அடிச்சுட்டு அதெல்லாம் செவுத்தோர இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம சுண்ணாம்பெல்லாம் கரை கட்டிட்டு அதை மறுபடியும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த இடத்துல வலிச்சு வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்ச பொருளை தூக்கி அங்கேயே வச்சுட்டு மறுபடியும் சென்டரில் வீடு வலிக்கிறதுக்குள்ளாரி போதும் போதுன்னு ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து வீடு வலிச்ச அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் வந்து இப்போது வந்து ரொம்ப வந்து சாணியெல்லாம் உள்ளே போட்டு அதிகமாக வலிக்கிறது இல்லை. ஏன்னா கூட்டுனா டஸ்ட்டு பறக்குது, தும்மல் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மஞ்சள் கலர் பெயிண்டெல்லாம் விற்கிது பார்த்தீங்களா, சாணி கலர்லேயே விற்கிது. அதே மாதிரி பச்சை கலர்லேயும் விற்கிது. நான் வந்து மஞ்சள் கலரில் வாங்கிக்கிட்டேன். இந்த பெயிண்ட்டை வாங்கி கொஞ்சம் இப்படி வலிச்சு விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நாளைக்குனாலும் அப்படியே அதே கலரில் எல்லோவாகவே இருக்கும். ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா கூட்டிட்டு காஞ்சதுக்கப்புறம் நல்லா கூட்டிட்டு அந்த புழுதியெல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து வீடு வலிக்கிறோம் அப்படிங்கும்போது தண்ணி தொட்டு நல்லா வலித்தோம்னா அது நல்லா பளபளன்னு அப்படியே அந்த மஞ்சள் கலர் போகாமல் அப்படியே இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம சாணி போட்டு வலித்தோம்னா கொஞ்சம் புழுதியாக ஒரு மாதிரி வீடு கூட்டும் போதெல்லாம் கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சேர்றதில்ல. கண்டிப்பாக எனக்கெல்லாம் இதெல்லாம் சேர்றதே இல்லை. அதனால் நான் வந்து இந்த தடவை பெயிண்ட் வாங்கி அடித்து பார்த்தரலான்னு சொல்லி அடித்தேன். போன டைமும் அதுதான் அடிச்சிருந்தேன், நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த டைமும் அதே மாதிரி பெயிண்ட் வாங்கி அடிச்சுக்கிட்டேன். அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அது வலிக்கும்போது அப்படியே வளவளன்னு நல்லாயிருக்கும். வலிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் வலிச்சுக்கலாம். வலிச்சாச்சு பாருங்கள். சமையல் ரொம்ப வலிச்சு முடிச்சாச்சு. பெட்ரூமெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது முன்னாடி வீட்டுக்கு வந்து ஒற்றை அடிச்சிடலான்னு சொல்லி ஒற்றை அடித்தேன். கூலிங் கிளாஸ் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா ஒற்றை அடிக்கும்போது அந்த கண்ணுலேயே வந்து அந்த குப்பையெல்லாம் விழுகுது இல்லைங்களா, அதனால் கண்ணை திறக்க முடியல. கண் எரிய ஆரம்பிச்சிருது. சரி கூலிங் கிளாஸை போட்டுக்கலான்னு ஏதோ நம்ம மூளைக்கு எட்டுனதை போட்டுக்கிட்டு ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு ஃபுல்லாக கூட்டிகிட்டு அந்த முன்னாடி வீட்லேயும் எல்லாமே வலிச்சு விட்டாச்சு. அதெல்லாம் வலிச்சுட்டு வரத்துக்குள்ளாரையும் வெளியே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம காரவாசலெல்லாம் வலிக்கிறதுக்கு. அப்புறம் அதுக்குள்ளாரி நானும் முன்னாடி இருக்கிற கொட்டாய்க்குள்ளே இருக்கிற இடத்துல வந்து இந்த பெயிண்ட் தண்ணி கொஞ்சம் மீதி இருந்தது. அதுலேயே கொஞ்சம் தண்ணி கலந்து லைட்டாக மட்டும் கலர் இருந்தால் போதும். நம்ம ஏன்னா வெளியில் வந்து காரவாசலில் அதிகமாக போகிறதில்ல, முன்னாடி வாசலில் அதிகமாக புழங்குவோம். எப்பவும் பார்த்திங்கன்னா முன்னாடி தான் வெயில் காலத்தில் உள்ளே இருக்க மாட்டோம், வெளியே தான் இருப்போம். அதிகமாக வெளியே தான் வந்து புழங்கிட்டு இருப்போம். சரி மிதிச்சுட்டு வந்தோம்னா உள்ளே நான் வந்து பீஸ் போட்டு உள்ளே தைச்சிட்ருக்கேன். நல்லா அழுக்காயிருன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு மட்டும் பெயிண்ட்டு வாங்கி அதுலேயும் கொஞ்சம் பெயிண்ட்டோ வச்சு வலிச்சுக்கிட்டேன். அதனால் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். சரி காரவாசலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காகவே வந்து சாணி பவுட்ரு போட்டு நல்லா ஊற வச்சேன். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வலிச்சோம்னா நல்லா பாருங்கள் எவ்வளோ டார்க்காக மஞ்சளாக இருக்குன்னு. இது எப்படி ஒரு 10 15 நாளைக்கு இந்த மஞ்சள் போகாது. அதனால தான் சரி வலிச்சு விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வலிச்சிடலான்னு சொல்லிட்டு வலித்தேன். கையிலலாம் வலிச்சோம்னா பொழுதாயிருங்க. இதுக்கே வந்து 3 மணி ஆயிடுச்சு இப்படி வலிக்கிறதுக்கே. நான் வந்து அப்படியே கரைச்சிட்டு 1 2 தண்ணி எடுத்து ஊற்றி சீமாத்தை எடுத்து இப்படி நல்லா வலிச்சும் பார்க்கல அப்படி நீவி விட்டாச்சு. இப்படி பண்ண இதுக்கே வந்து தண்ணி கரைக்க அந்த வெயிலுக்கு இந்த காரவாசல் உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க பத்தல. நானே வந்து 2 டைம் 3 டைம் கரைச்சி மறுபடியும் ஊற்றி வலித்தேன். இந்த சீமாத்தில் போட்டு இப்படி 1 2 தான் தேய்ச்சி விட்டேன். நானும் அழகாக வரியெல்லாம் வலிக்கலான்னு பார்த்தேன், ஒன்றும் முடியல.
வெயிலில் நம்மளால் காலையிலேருந்து சாப்பிடாம ஒன்றுமே முடியல, தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. சரி சாப்பிடாதே போட்டு வலிப்போன்னு வலிச்சோம்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிடுது. சரின்ட்டு எப்படியோ ஒன்றா ரெண்டா வலிச்சு விட்றா சரின்னு சொல்லிட்டு வலிச்சாச்சு. ஆடி 18 வந்தது இல்லையோ நாம் 108ல் போயிடணும் போல் தெரியுது, இந்த வாசலையும் வீட்டையும் வலிக்கிறதுக்குள்ளாரி. ஒரு நோம்பி நொடி வருதுன்னா முதல்ல பயப்படுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வாசல் வலிக்கிறது தான். வலிக்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். யார் வேணாலும் கேட்டு பாருங்கள், காரவாசலையும் வீட்டையும் வலிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் வீடு வாசல் வலிச்சா எப்படி இருக்கும்னு. கடைசியாக மனசுக்கு திருப்தியாக இருந்தது, நல்லா வலிச்சு விட்டுட்டு இங்கெல்லாம் சாணி தொளிச்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக காஞ்சி நல்லா இருக்குது பார்க்கவே. பார்த்தா நம்ம வீட்டுக்கு தான் நம்மளுக்கு தான் நோம்பி மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா கொட்டாய்க்குள்ளே வலிச்சது பார்த்திங்கன்னா எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு. ஏன்னா அந்த இடத்துல வந்து பெயிண்ட் மட்டும் தான் போட்டு வலிச்சிருந்தேன். வீட்டுக்குள்ளேயும் நல்லா காஞ்சி சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.